தனக்கு மாநில தலைவர் பதவி வழங்க அகில இந்திய காங்கிரசும் தமிழக காங்கிரசும் தயாராக இல்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மத்திய அரசு பொய் முன்வைப்பதாக கூறி சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு கட்டாய கல்யாணம் என்றும் துப்பாக்கி முனையில் நடைபெற்ற கல்யாணம் என்று கூட கூறலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் தனக்கு மாநில தலைவர் பதவியை கட்டாயம் வழங்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர், அதற்கு அகில இந்திய காங்கிரசும் தமிழக காங்கிரசும் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஒரு கட்டாய கல்யாணம், விரும்பத்தகாத கன் பாயிண்ட் மேரேஜ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டாய கல்யாணம். யூபி பிஆர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த படிச்ச பையன் யாராவது ஊர்ல கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தானாக்கா அவனை போய் கடத்திட்டு கொண்டு போய் கிராமத்துல ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்க பாஜக அதிமுகவை துப்பாக்கியை காமிச்சு கடத்திட்டு போய் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லை, மாப்பிள்ளைக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை, கட்டாயப்படுத்தி இது திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த திருமணம் எவ்வளவு நாளைக்கு நிக்கும்னு தெரியல. முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரிதான் சேர்றேன்னு சொல்லி அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. இப்ப திருப்பி ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது கட்டாய கல்யாணமா நிச்சயதார்த்தமா எனக்கு தெரியல. இல்ல எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் கட்சியை எடுத்தேன்னா நான் ஒரு திசையில எடுத்து சொல்லுவேன், ஒரு ஸ்டைல நடத்தி சொல்லுவேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில இருக்கிற அகில இந்திய காங்கிரஸோ தயாராக இல்லை. அதனால் என்னை அந்த பதவியில நியமிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படி நான் சொல்லல. என்னை விட நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.